ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வீட்ல ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குதுங்க. இந்த செடியில பாத்தீங்கன்னா ஒரு குருவி அழகா முட்டை போட்டு வச்சிருக்குதுங்க. நானும் இது தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இலையில ஒரு மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு பூச்சி தான் வச்சிருச்சு அப்படின்னு வச்சுட்டு வேகமா போய் டக்குன்னு ஒரு இலைய, இந்த சைடு இருக்கிற இலைய தெரியாம டபக்குன்னு புடிங்கிட்டேங்க. பார்த்தா அது அழகா கூடு கட்டி வச்சிருக்குது குருவி. ரொம்ப அழகா அந்த கூடை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப அழகா அந்த ஒரு 2 இலைகளை அழகா சேர்த்து வச்சு உள்ள பாருங்க 3 முட்டையும் வச்சு அது உள்ள பஞ்சினால ஃபர்ஸ்ட் அடியில நார்னால கவர் பண்ணியிருக்குது, தேங்காய் நார்னால கவர் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல பஞ்சு எங்க இருந்து தான் எடுத்துட்டு வந்துச்சுன்னு தெரியலைங்க. அந்த பஞ்சு எல்லாம் அழகா அதுக்குள்ள வச்சு அந்த முட்டை அழகா சேஃபா அதுக்குள்ள அழகா வச்சுக்குங்க. பாருங்க, நானும் தெரியாம பறிச்சுட்டு அந்த இலைய பறிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது ஒரு கூடு அப்படின்னு தெரியாம நானும் பறிச்சிட்டேன். அதனால இப்ப அதுக்கு நாங்க என்ன பண்றோம்னா 2 சைடு நூலை கட்டி அது இருந்த அதே இடத்துல இப்படி அடியில இருந்தனால எனக்கு தெரியல, நானும் இலை நினைச்சிட்டு வேகமா பறிச்சிட்டேன். இப்ப கெட்டி அதே இடத்துல நாங்க தொங்க போடுறோங்க, தொங்க வைக்கிறோம். மறுபடியும் அந்த இலை காஞ்சிடக்கூடாது அப்படின்னா, இலையோட செடியோட இருந்தா தானே இலை காயாம இருக்கும். காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் 2 இலைய பறிச்சு அதை சுத்தி ஒரு நூலுனால மறுபடியும் ஒரு கூடுக்க மாதிரி அதை கவர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோங்க. நம்மளை நம்பி ஒரு குருவி நம்மளோட வீட்டுல நம்ம கார்டன்ல கூடு கட்டி இருக்கு. அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுல்ல, தெரியாம பறிச்சுட்டேன். பாருங்க, அது எவ்வளோ அதுக்கு கடவுள் எந்த அளவுக்கு தன்னோட கூடை கட்டுறதுக்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. மனுஷனை விட அது ரொம்ப தன்னுடைய குழந்தைங்கள சேஃபா தன்னோட குழந்தை குஞ்சு சேஃபா இருக்கணும், அழகான சேஃபான இடத்துல அது குஞ்சு பொரிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா ஞானமா இதை பண்ணியிருக்குங்க. இது ஒரு 7 நாள் கழிச்சு நாங்க இந்த வீடியோவை போய் முட்டை என்ன ஸ்டேஜ்ல இருக்குது முட்டை அப்படின்னு பாக்குறதுக்காக போனா 3 முட்டையுமே பொரிச்சு 3 குஞ்சு இருந்துச்சுங்க உள்ள. கரெக்டா 7 நாள் கழிச்சு பாருங்க, 3 குஞ்சு அழகா இருந்துச்சு உள்ளயே. அப்படியே அது லைட்டா கீ கீ அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டுட்டு கீ 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 அப்படின்னு அழகா சவுண்ட் போட்டுட்டு அப்படியே தன்னோட உடம்பு அசைகிறது மட்டும் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. அது அப்படியே உடம்பு அப்படியே அசைக்குது. 3 குஞ்சு பொறிச்சிருந்துச்சுங்க. பார்த்தோன்னே ஐயோ சந்தோஷம் தாங்க முடியல. பிள்ளைங்க அதோட குதிக்குது ஜிக்கு ஜிக்குன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, நம்ம வீட்டுல சேஃபா இருந்து அழகா வளர்ந்து போகட்டும்னு சொல்லிட்டு நாங்க அதை அப்படியே விட்டுட்டோங்க. பாத்தீங்கன்னா அந்த தாய்க்குருவி தூரத்துல இருந்து வீடியோ எடுத்தேங்க. பக்கத்துல போனா தாய்க்குருவி ஓடி போயிடும். ஸோ அதுக்காக தூரத்துல இருந்து வீடியோ எடுத்தேன். கரெக்டா தாய்க்குருவி அதுக்கு அழகா அதுக்கு சாப்பாடு இற கொண்டு ஊட்டிட்டு போகுதுங்க. பாருங்களேன், பாருங்களேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ மறுபடியும் வரும். மறுபடியும் நம்மளோட சவுண்டு கேட்டோன்னா ஓடிடுது. மறுபடியும் அதில் உட்காந்துக்குது. மறுபடியும் அழகா பறந்து உட்கார்ந்து அதுக்கு தன்னோட அந்த குருவிக்குள்ள அந்த கூட்டுக்குள்ள போய் வாயை கொண்டு வச்சு அதுக்கு சாப்பாடு ஊட்டிச்சு மறுபடியும் போகுது. போய் அந்த மாதிரி எடுத்துட்டு சாப்பாடு ஊட்டுதுங்க. பாருங்க, அதில் உட்காந்துருக்கு பாருங்க. சரிதான் அந்த குருவி அசைகிறது. நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து எடுத்தனால ரொம்ப ஜூம் பண்ண முடியல, தெரியும் நினைக்கிறேன். இப்போ பறந்து போயிடுச்சு. அப்படி நம்ம இல்லாத டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஸோ நாங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உட்காந்து தன்னோட மறுபடியும் வந்துருச்சு பாருங்க. மேல போய் அதோட கூட்டுல அதோட கூடுல போய் அதோட குஞ்சுங்களுக்கு அழகா அது உணவு ஊட்டுதுங்க. கடவுள் அதுக்கு கூட தெரியுதுல்ல தன்னோட குஞ்சுங்களுக்கு எவ்வளோ சேஃபா பார்த்துக்கணும், எவ்வளோ அது பசியா இருக்கும், அதுக்கு நேரத்துக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அதையே சாயங்காலம் ரசிச்சுக்கிட்டு நிக்கிறோங்க நாங்க.
உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஏதாவது உங்களோட வீட்டுல இல்ல உங்க செடியில இந்த மாதிரி வந்து குருவி கூடு கட்டியிருக்கா, இதை எடுத்து நீங்க வந்து வீடியோ எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு 3 days கழிச்சு நான் போய் பார்த்து இது எந்த ஸ்டேஜ்ல குட்டி கொஞ்சம் வளர்ந்துருச்சா என்ன ஏது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக கிட்ட போய் அது இல்லாத டைம்ல போய் அதுக்கு வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ இப்போ வந்து இந்த குஞ்சிங்க வந்து கொஞ்சம் பெருசாயிருக்கு, ரொம்ப பெருசாகல, ஜஸ்ட் கொஞ்சம் பெருசாயிருக்கு. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது அதோட இலைகள் அந்த வாடுறதுனால அது வந்து கொஞ்சம் பாத்தீங்களா அதோட தலைகள்லாம் அசைது வாடினால அந்த இலை வந்து சுருங்கி போயிருச்சு. நான் செஞ்ச காரியத்தினால இப்படி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி இலைகள்ல கூடு கட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா பாருங்க. கொஞ்சம் பெருசாயிருச்சு, தலையாடு வாயை பொழந்துச்சு. அதோட தாய் எப்போ வரும் அப்படின்னு வாயை பொழந்துக்கிட்டே 3 குருவியும் உட்கார்ந்துருக்குது, குருவி குஞ்சுகளும் உட்கார்ந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது வந்து கொஞ்சம் பெருசாகி பறக்கிற ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் அதை டெய்லி போய் பார்த்துட்டே இருக்கணும் போல ஆசையா இருக்கு. 3ம் வந்து வாயான்னு திறந்துச்சு தன்னோட தாய் குருவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து தாய் குருவி சாப்பாடு எடுத்துட்டு வந்துச்சு. ஸோ என்ன பார்த்தோன்னா குடுகுடுன்னு ஓடிடுச்சு, பறந்துருச்சு. ஓகே அந்த கேப்ல வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீடியோ வச்சுட்டு ஓடி வந்துச்சு. இப்போ வந்து தன்னோட குருவிகளுக்கு அழகா சாப்பாடு ஊட்டியிருக்கோம். பார்க்கறதுக்கே ரொம்ப நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. போய் இந்த மாதிரி கோழி குஞ்சிய குருவி குஞ்சிய பார்த்துருக்கேன். ஆனா வந்து போய் இந்த மாதிரி நானே வந்து அதை வீடியோ எடுத்து அதை எடுத்ததே இல்லை. ரொம்ப இத மாதிரி கிட்ட பார்த்ததே இல்லை. எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.